எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஷோ பிக் பாஸ் பத்தி தான் நான் பேச போறேன். பாரு கமருதனுக்கு கொடுத்த ரெட் கார்டு பத்தி தான் நான் பேச போறேன். என்ன பொறுத்தவரை அந்த ரெட் கார்டு கொடுத்தது அன்பேர்ன்னு சொல்லுவேன். எதுக்காக நான் சொல்றேங்கிறது இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா புரியணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒத்து வச்சு பார்க்கும்போது பாருவும் கமருதனும் அந்த கார்ல நடந்துகிட்ட விஷயங்கள் எல்லாமே தவறுதான். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதை ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன்னா கமருதீனுக்கு கூட ரெட் கார்டு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசினாரு. அந்த அசிங்கமான வார்த்தைகளை என்னைக்குமே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களும் சரி இவங்களும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நான் பார்வதி வந்து எந்த இடத்துலயுமே அநாகரிகமான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணல. ஆனா கமருதீன் நிறைய இடங்கள்ல பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பெண்கள்கிட்ட ரொம்ப அவமரியாதையா நடந்திருக்காரு. ரொம்ப அநாகரிகமா பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனா பாரு எந்த இடத்துலயும் அப்படி பண்ணல. அவங்களுடைய கேம் எல்லாமே கன்னிங்கா இருந்தாலும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தாலும், எந்த இடத்துலயும் அவங்க அநாகரிகமா கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணல. ஆனா கமருதீன் நிறைய இடங்கள்ல பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அவமரியாதையா ரொம்ப ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிஹேவியரை வார்த்தைகளை விட்டுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனா ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்னிங் கொடுத்துருக்கணும். நான் ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த எபிசோடு பார்க்கும்போது ரொம்ப கோபம் வந்தது. எல்லாருக்குமே நானுமே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா சாண்ட்ரா பண்ண பிஹேவியர், அவங்க பண்ண அந்த கமருதீன் எங்கேயோ தூரமா இருக்காரு. அவரை பார்த்துட்டு இவங்க அந்த கட்டில கிட்ட ரொம்ப ரொம்ப கத்துனாங்க. ரொம்ப ஓவரா பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது ரொம்ப ஆக்டிங்கா தான் தெரிஞ்சது. அந்த ஒரு ரியாலிட்டி எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். தெலுங்கு பிக் பாஸ்ல சீசன் 8ல அபய்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து ஒரு சாதாரண ஒரு டாஸ்க்ல அவருடைய அவருடைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அந்த 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 டாஸ்க் வந்து சரியா ஒத்து வரல. அதுல அவங்க தோத்துட்டாங்கன்றதுக்காக பிக் பாஸையே ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்ல அபய் யூஸ் பண்ணாரு. ஆனா அவருக்கே வார்னிங் மட்டும்தான் கொடுத்தாங்க. எந்த மாதிரி வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். அபய்ன்னு ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, பிக் பாஸ அந்த அந்த வீக்கெண்ட் டாஸ்க் நடக்கும்போது அவன் ஒரு மென்டல், பிக் பாஸ சொல்றாரு. அவன் ஒரு மென்டல். அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமா பிக் பாஸ் வந்து அவருடைய ஒய்ஃப் கூட இருந்துட்டு வந்துதான் இந்த டாஸ்க் எல்லாம் எழுதுவாரு போல அப்படின்னு ரொம்ப அசிங்கமா சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பிக் பாஸ் இல்ல, இவர் ஒரு பயாஸ்டு பாஸ். நான் வெளியே இன்டர்வியூ போனாலும் இந்த பயாஸ்டு பாஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப அநாகரிகமா பேசினாரு. கேமராவை பார்த்து ரொம்ப தைரியமா சொல்றாரு, என்னோட ஃபேஸ போட்டே போடுங்க, இதை எதுவும் எடிட் பண்ண வேணாம், நானே தான் திட்டினேன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தைரியமா கேமரா கிட்ட போய் பேசினாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு ஃபயர் தான். நாகர் நசார் வீக்கெண்ட் வர்றாரு, பயங்கரமா ஃபயர். அவர் ரெட் கார்டு கொடுக்குறாரு. ஒரு ஒரு ஸ்டிக் மாதிரி ஒண்ணு இருக்கு, ரெட் கலர் ஏதோ ஒரு கலர் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப பயங்கரமா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றாரு. நீ எப்படி அப்படி சொல்லலாம், இது பிக் பாஸோடைய வீடு, பிக் பாஸ் ரூல் படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபயரா பேசினாரு. ரெட் கார்டு கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அபய் வந்து ரொம்ப மண்டிட்டு ரொம்ப கெஞ்சி சாரி கேட்டாரு. அவருக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் டோரை திறந்துட்டாரு. ஆனா அவரு போகல. அந்த சாட்டர்டே அன்னைக்கு அவரு போகல. போகாம டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா பிக் பாஸ் ஷோக்கு எந்த ஒரு மெரிட்டும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சண்டே எபிசோட்ல அவரை ப்ராப்பரா எவிக்ஷன் பண்ணி தான் அனுப்புனாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஃபேரான டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அபய்ன்னு ஒருத்தர், அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஏதோ எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு அவருடைய கெரியர் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அதே போல ஷோவோட மெரிட்டும் எந்த விதத்துலயும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை அந்த டெசிஷன் தான் ஃபேர்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் பார்வதியும் கமருதனையும் ப்ராப்பரா எவிக்ஷன் கொடுத்து பயண வீடியோ கொடுத்து அனுப்பியிருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தவரை அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம், இன்டர்வியூ, அப்புறம் அந்த செலிப்ரேஷன் ரவுண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப தகுதியான ஆட்கள் தான் இவங்க 2 பேரும். பாதி ஷோ என்னை பொறுத்தவரை ஒரு முக்காவாசி ஷோ நடந்தது பாருவை வச்சு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாரு கமருதன் 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த சாண்ட்ராவை பார்த்தா
என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க பண்றது எல்லாமே ஆக்டிங்ன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சாதாரண ஒரு பெண் தான். சாதாரண ஒரு ஆள் தான். என்ன பொறுத்தவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நான் ஒரு படி உயர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆ ரெக்வெஸ்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இவ்ளோ தூரம் இந்த வீடியோவ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ